ஒரு விசை கூட தகப்பனை நீங்க பேசுங்கப்பா, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய சத்தத்தை இல்ல, உயிருள்ள தகப்பனாகிய உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் தகப்பனை என்று நோக்கி பார்த்தோமா. ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறைந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்க உம்முடையத்திலிருந்து அற்புதங்களும் அடையாளங்களும் பெற்றுக்கொள்ள இந்த இடத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே நீங்க பேசுங்கப்பா. 2022 ஆண்டுல 2 மாதங்களை முடித்து 3வது மாதத்தில் 3வது வாரம் 20ஆம் தேதி இந்த வாரத்துடைய முதல் நாள், விசேஷித்த 3வது வாரம் என்று சொல்லப்படுகிற எங்களுடைய மனமாற்றத்தின் காலம், எங்களுடைய வசந்த காலம், எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கிற காலம், எங்களை புதுமைப்படுத்தி கொண்டு மோடி இடைத்துக் கொள்கிற ஒரு காலங்கள் தகப்பனே. உம்முடையத்திலிருந்து அற்புதங்களும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்கிற காலங்கள் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிற தகப்பனே. ஒரு விசை கூட இந்த லெந்து காலத்தில் சிலுவை நீர் என்ன நோக்கத்தோடு எங்களுக்காக எடுத்தீங்களோ, எங்களை வாழ்விப்பதற்காக, எங்களுக்கு மன்னித்து வாழ்வு கொடுப்பதற்காக, தன் மன்னிப்பை கோரி உடைய பாதத்தில் இருக்கும் யாருக்கெல்லாம் விடுதலை கொடுக்கிற தகப்பனே, இன்று எனக்கு பரலோக வாழ்வை தாங்க தந்தையே என்று அழைக்கிற பொழுது நீர் விடுதலை கொடுக்கிற தகப்பன் அல்லவா. ஒரு விசை கூட உங்களுடைய கிருபை அந்த வார்த்தை மூலம் எங்களோடு கடந்து வரட்டும், அந்த இரக்கம் எங்களோடு வரட்டும் தகப்பனே. நாங்கள் வாசிக்க கேட்ட ஏசாயா 40 தகப்பனே, ஒரு மரத்தை நாட்டுகிறான், வெட்டுகிறான், ஒளியால் செதுக்குகிறான், ஒரு பகுதியை எடுத்து குளிர் காய்கிறான், இன்னொரு பகுதியை எடுத்து தனக்கு தேவையான அலங்கார பொருட்களை செய்து கொள்கிறான், இன்னொரு பகுதியை எடுத்து ஆணி அடித்து நீ தான் என்னை காக்க முடியும் என்று ஏற்றுக்கொள்கிறான். இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுவைகள் எப்படி எங்களுக்கு வாழ்வு கொடுக்க முடியும்? நான் நட்டின மரம் அல்லவா, நான் தண்ணி ஊற்றி வளர்த்த மரம் அல்லவா, என் கையால் வளர்க்கப்பட்ட மரம், என்னால் வெட்டப்படுகிற மரம் அல்லவா, அது எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? ஏசாயா 44 சொல்லி, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே, இவைகளை நினை, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி நீங்க எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கீங்க. அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் உங்களுடைய சன்னிதானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் தகப்பனே. இந்த தூயாவுடைய மகிமை எங்களோடு வரட்டும், உங்களுடைய கிருபை எங்களோடு வரட்டும் தகப்பனே. ஐயா, நீர் மரித்தவர்களுக்கல்ல உயிருள்ளவர்களுக்கு தகப்பன் என்று மத்தேயில சொல்லியிருக்கீங்கப்பா. மரித்த மக்களுக்கல்ல, உயிருள்ள தகப்பனுக்கு நான் இல்லப்பா. அப்படி நான் உயிருள்ளவரல்லா என்று சொல்லியிருக்கீங்க. நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிற தகப்பன், ஒரு விசை கூட இறங்கி வாங்கப்பா. உன் தூயாவுடைய மகிமை இந்த பகுதி முழுவதும் அனுப்புங்க, எங்களுடைய உள்ளங்களில் நிரப்புங்கப்பா. எங்களுடைய எண்ணங்கள் வேறு விதமா சிந்தித்து கொண்டிருக்கு, அந்த சிந்தனைகளை மாற்றி ஒருமுகப்படுத்தி உம்மை நோக்கி பார்க்க அந்த சிந்தனைகள் எங்களை விட்டு அகற்றுங்கப்பா. எங்களுடைய திருச்சபை வளாகத்தை சுற்றிலும் தூயானுடைய மகிமை இடைப்படட்டும். எங்களுக்கு விரோதப்ப எழுப்பப்படும் அசுத்தாவிகள் உடைக்கிறோம் தகப்பனே.
மனமிறங்க. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறே. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறே. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறே. அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா. ஆம் தகப்பனே, நீங்க எங்களோடு வாங்க. உம்முடைய கிருபை எங்களோடு வரட்டும் தகப்பனே. உம்முடைய இரக்கம் எங்களோடு வரட்டும். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்க ஒவ்வொருடைய இதயத்தின் தியானங்களும் சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உங்கள் யாவருக்கும் சிலுவை நாதராம் கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 24 பேராயங்கள் தென்னிந்திய திருச்சபையில 24 பேராயங்கள் இன்று இயங்கிக் கொண்டிருக்கு. 25வது பேராயம் சேலம் உருவாக போகுது. இந்த 24 பேராயங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பின் அடிப்படையில் தான் நம்ம இன்று வாசிக்க கேட்டோம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஏசாயா 45:8, சங்கீதம் 125, அப்போஸ்தலர் 10, மத்தேயு 15. 4 பகுதியிலும் நம்முடைய விசுவாசத்தை, அதாவது எல்லைகளை கடந்த பற்றுரியை அரவணைத்தல் சொல்லப்படுது. அக்னோ வெல்டிங் ஃபெய்த் பிஹைண்ட் த பவுண்டரிஸ். எல்லைகளை கடந்த விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். அன்பை பற்றி சொல்றப்போ 1 கொரிந்தியர் 13 விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, ஃபெய்த், ஹோப், சேரிட்டி 3 சொல்லப்படும். ஆவின் வரங்கள் 9. அந்த ஆவின் வரங்கள் 9 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் விசுவாசத்தினாலே ஞானத்தை போதிக்க வரும், விசுவாசத்திலே அறிவை உணர்த்து வரும், அந்த ஆவினாலே ஞானத்தை போதிக்க வரும், அந்த ஆவினாலே அறிவை உணர்த்து வரும், அந்த ஆவினாலே விசுவாசம். அந்த 9 வரங்களில் 3வது வரம் ஃபெய்த். 2 பேதுரு 1:5 பேதுரடிகள் சொல்றப்ப இப்படி இருக்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதைகளாய் விசுவாசத்தோடு கூடிய தைரியம், தைரியத்துக்கு கூடிய ஞானம், ஞானத்தோடு கூடிய பொறுமை சொல்வார். 8 விதமான காரியங்களை அதை சொல்வாரு. அதுல அவர் சொல்வார் அதிக ஜாக்கிரதையான விசுவாசம், ஃபெய்த்ன்னு சொல்வார். விசுவாசம் என்பது ஆபிரகாமை பார்க்குறப்ப அவர் ஏசாயா 44 வாசித்துட்டு, ஏசாயா அவர் யோசுவா 24:2 நதிக்கு அப்புறத்தில் வேற தெய்வங்களை சேவித்தார். ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, வேற தெய்வங்களை செஞ்சு அவங்க அப்பா வித்தாரு, அதை உடைச்சாரு. இதெல்லாம் எப்படி எனக்கு வாழ்வு கொடுக்க முடியும்? அவருக்கு ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு ஜென்ரல் நாலேஜ், ஒரு மைண்டு போகுது. அது ஃபெய்த்து. அந்த ஃபெய்த்து அந்த ஆண்டோடைய அழைப்பவர்களிடம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆதியாகமம் 12:2 சொன்ன உடனே அவர் உடனே ஆண்டவரை தொழுது கொள்கிறார். தனக்கு கிழக்கே இருக்கிற பெத்தேலுக்கு போறாரு, மேற்கே பெத்தேலை வச்சு தொழுது கொள்றார். யாருன்னே பார்க்கல, தான் செய்த கடவுள்களை வைத்து அவர் தொழுது கொள்ளல, ஒரு குரல் அழைத்த குரலை விசுவாசத்தோடு, அதுதான் ஃபெய்த்து. ஃபெய்த் என்பது காணப்படாத நிச்சயம். வேதாந்தத்தில் அநேக பகுதிகளில் ஃபெய்த் தான் சொல்லப்படுறது. அந்த ஃபெய்த்தை பற்றி தான் எல்லைகளை கடந்த பற்றுறுதியை அரவணைத்தல், பிஹைண்ட் பவுண்டரிஸ், ஃபெய்த் பிஹைண்ட் பவுண்டரிஸ். விசுவாசம் என்பது எல்லைகளை கடந்து நிற்பது. அது ஒரு மதத்திற்கு சொந்தம் அல்ல, ஒரு இனத்திற்கு சொந்தம் அல்ல, ஒரு கூட்ட மக்களுக்கு அந்த ஃபெய்த் சொந்தம் இல்லை. கடந்த நாட்கள் வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி கேட்டேன். ஒரு மனிதர் ஒருத்தர், ஒரு பாஸ்டர், தன்னுடைய சனிக்கிழமை ராத்திரி சர்ச்சைக்கு வர்றாரு. சர்ச்செல்லாம் சுத்தம் பண்ணுறாரு. சத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருமுன்னா மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டுக்கு வருமுன்னா ஃபோன் பண்ணுங்க, கேட்லாம் திறக்கணும், நான் ரெடியாக இருக்கேன்னு சொன்னாங்க. அந்த அம்மா ராத்திரி ஒரு 10-11 மணிக்கு அந்த வேலையெல்லாம் அவர் சுத்தம் பண்ணிட்டு கம்யூனிட்டி சர்வீஸ் நடத்துறதுக்கு எல்லாம் தனியாக ஆயத்தப்படுத்தி கொண்டு சர்ச்செல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புனா ஃபோன் பண்ணுறாரு.
அந்த அம்மா ஃபோன் ரிசீவ் பண்ணவே இல்லை. ஒரு 3-4 தடவை ஃபோன் பண்ணுறாரு. அந்த அம்மா ஃபோனை ரிசீவ் பண்ணவே இல்லை. இவர் மீண்டும் வண்டியெல்லாம் எடுத்து நம்ம ஃபோனை ரிசீவ் பண்ணலன்னு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னா அந்த அம்மாட்ட பார்த்து, அம்மா நீங்கள் ஃபோன் ரிசீவ் பண்ணலன்னு கேட்குறாரு. ஃபோனே வரலையே பாருங்கள், உங்கள் ரிசீவ் காலில் பாருங்கள், மிஸ் காலில் பாருங்கள், உங்கள் ஃபோனே இல்லைங்க, வரலைங்க, நான் உனக்கு 3 தடவை பண்ணேங்க, வரலையேங்கன்றாங்க. 2 பேருக்கும் சில நிமிடங்கள் வாக்குவாதங்கள் முடிந்து அடுத்த நாள் சர்வீஸ்க்கு தங்களை அவங்க ஆயத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் பார்த்து படுத்துட்டாங்க. சர்வீஸ்க்கு வந்தாங்க. சர்வீஸ்க்கு வந்த பொழுது சர்வீஸ் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வந்தார். ஐயா, நேற்று இரவு எனக்கு ஃபோன் பண்ணீங்களே, எதுக்குன்னு கேட்குறேன். ராத்திரி 11 மணிக்கு. நான் ஏன்ப்பா உனக்கு ஃபோன் பண்ணல, ராத்திரி 11 பண்ண இல்லையே, பாருங்க எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஆனால் நீங்கள் அன்னைக்கு ஃபோன் பண்ணலன்னா நீங்கள் இப்போ என்னை அடக்க ஆராதனைக்கு தான் நீங்கள் வந்திருக்கணும். என்னுடைய கஷ்டத்தை நிமித்தம் நான் என்னை தூக்கிலிட்டு என்னை இந்த உலக வாழ்வை முடித்து கொள்வதற்காக என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் வீட்டு பிரச்சனை, ஒரு பக்கம் தேவைகள், மன அமைதி இல்லை. இந்த அமைதி இல்லாத வாழ்வில் நான் எதற்காக இருக்க வேண்டும்? நான் மரித்து விடலாம் என்னை தீர்மானம் பண்ணிக்கொண்டு என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் தூங்கின பிறகு அந்த ஹேங்கிங் கயிறை மாட்டி அதில் கழுத்து கொடுக்கும்னு ஒரு செகண்ட் திங்க் பண்ணேன். என்ன திங்க் பண்ண, நான் செத்த பிறகு என் மனைவி என்ன செய்வாங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்வு என்ன, கடன் கொடுத்தவெல்லாம் என் மனைவியை தொல்லை பண்ணுவானே, இப்படி கொடுக்கல எனக்கு தர வேண்டிய எவனும் கொடுக்க மாட்டானே, என்ன செய்யறது? ஒரு நிமிஷம் திங்க் பண்ணேன். அப்போ நான் ஜெபம் பண்ணேன், கடவுளே நீர் இருப்பது உண்மையானால் எனக்கு ஒரு அடையாளத்தோடு நீங்க இப்பொழுது பேசுங்க. நான் ஜெபம் பண்ணேன். அந்த ஹேங்கிங் ரோப் முன்னால நின்று நான் அப்படி ஜெபம் பண்றப்போ ஒரு ஃபோன் பெல் அடிச்சது. அந்த ஃபோன் பெல் அடிச்சு, ஐயோ நான் பதைத்து அந்த ஹேங்கிங் காயிலேருந்து வந்து கடைசி அந்த ஃபோனை அட்டன் பண்ணிட்டு செத்து போகலான்னு நினைச்சேன். செத்து போகலான்னு நினைக்கிறப்போ அதுல சர்வ வல்லவருங்கிற ஒரு பேர் வந்தது. நான் அட்டன் பண்ணல, ஏன்னா அது கடவுள் பேசுறார், மைட்டி காட். ஆதியாகமம் 28:3 சர்வவல்ல தேவனோடு இருக்கிறார், யூ ஷல் கோ. யாக்கோப்ட ஆண்டவர் அந்த ஈசாக்கு சொல்றார், மைட்டி காட் வித் யூ, யூ ஷல் கோ. ஆண்டவனோடு இருக்கிறார், நீ போ. அந்த வார்த்தை வந்தது. 2 முறை பெல் அடிச்சது, 3 முறை பெல் அடிச்சு அட்டன் பண்ணல. அப்புறம் நான் அந்த கயிறெல்லாம் ஊத்துட்டு இறங்கி பார்த்தா உங்க ஃபோன் நம்பரு, நீங்க சர்வ வல்லமையோட திருச்சபைன்னு பேர் வச்சிருக்கீங்களா, அதனால சர்வ வல்லமை பேர்ல நான் ஃபீட் பண்ணியிருந்தேன். அதை அந்த நிமிஷத்துல மறந்துட்டேன். அந்த ஃபோன் நீங்க பண்ணலன்னா நான் என்ன ஆயிருப்பேன்? மரித்து போயிருப்பேன். மரணம் என்பது ஒரு செகண்ட்ல நம்ம முடிவெடுக்கும். இனிமே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, செத்து போயிடணும். ஒருவேளை ஃபயர்லயோ, ஹேங்கிங்லயோ, வாட்டர்லயோ, சூசைட்டோ நம்ம இறந்தவுடன் அந்த நம்முடைய பிரச்சனைகள் முடியுதா? அதிகமாகுது. பாடி மார்ச்சரிக்கு போகுது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்மளை கூப்பிட்டு போறாங்க. 5 பேர் பஞ்சாயத்துக்காரங்க போகணும், கையெழுத்து போடணும், மனைவியோ பிள்ளை போய் அடையாளத்தை காட்டணும். எதுக்கும் கணவர் செத்தாரு, எதுக்கும் ஒய்ஃப் செத்தா, எதுக்கும் பிள்ளை செத்தா, துருவி கேட்குறாங்க. எனக்கே மனைவி செத்து போனா அந்த வருத்தம். ஆனா அரசாங்கத்துக்கு அதல்ல. பராசக்தியில சொல்ற மாதிரி கலைஞர் தான் எழுதுறாரு, நம்முடைய பழைய முதல் மந்திரி. இருக்கிற வரை சோறுபடாத அரசாங்கம் செத்த போது எதுக்குடா கேள்வின்னு கேட்குது. ஆனா அந்த மரணம் என்பது சில நிமிடங்களில் நம்ம மாய்த்துக் கொள்வது. அந்த மரணத்திற்குள் போறப்போ ஒரு நிமிஷம் நம்மளை சிந்தனை பண்ணிட்டான்னு வைங்க, அவன் சாக மாட்டான். ஹேங்கிங் மாட்டனுடைய இவன் உண்மையா ஹேங்கிங்னு போலீஸ்காரங்க எப்படி வெயிட் பண்ணுவாங்கன்னா, அவன் அந்த ஹேங்கிங் பண்ண தொங்குற இடத்துல சில அடையாளங்கள் காணப்படும். அந்த மூச்சு குழல் நசுக்கிறப்போ மூச்சு போகாம அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பக்கத்தில் இருக்க பொருட்களை பிடித்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள தன் கைகளை அரவணைப்பான். தண்ணிக்குள்ள குதிக்கிறோம், எப்படியாவது இப்படி அலைமோதுவான். அப்போ கைகள் எல்லாம் அடிபட்டிருக்கும். அவன் அப்படி தன்னை அறியாம அவனுக்குரிய மோஷன், யூரின் எல்லாம் ரிட்டர்ன் ஆயிருக்கும், போயிருக்கும் வெளியே. அடிச்சு தூக்குனா அழகா அப்படியே நிற்கும். இதுதான் அடையாளம். அப்பவே எஃப்ஐஆர் எழுதிவாங்க. இது திட்டமிடப்பட்ட கொள்ளை, இது ஹேங்கிங் இல்லை, இது தச்சலாய் நிகழ்ந்ததல்ல. இதே மாதிரி மரணம் என்பது சில செகண்ட்ல முடிவெடுக்கணும். ஆனா அந்த மரணத்தின் பாதையில நிக்கிறப்போ அழகா ஒரு அம்மா, ஒரு வேசார்படியில ரூபின்னு ஒரு பாஸ்டர்மா இருக்காங்க, ஒரு நல்ல லேடி, ஒரு பின்தங்கின ஒரு ஸ்லம் ஏரியால
ஊழியம் பார்க்குறாங்க. 150 200 பிள்ளைகளுக்கு ஃப்ரீ டியூஷன் எடுத்துறாங்க. 200 பிள்ளைகளுக்கு நிறைய gift கொடுக்குறாங்க. நிறைய ஊழியம் பண்ணுறாங்க. எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் அவங்க பிள்ளை போய் பிலிப்பைன்ஸில் டாக்டர் படிக்க போயிருக்கு. எந்தவித பேக்ரவுண்ட் இல்லாமல் அந்த அம்மா தன் வாழ்க்கையை சொல்றப்ப, திருச்சியில் எங்கள் அப்பாவோடு வாழ்ந்தோம். அப்பா திடீர்னு இறந்துட்டாரு. எனக்கு 2 தங்கை, ஒரு தம்பி. எங்கள் அப்பா நிறைய கடன் வைத்தார். கடன் தொல்லை தாழ முடியாது எங்கள் அம்மா எங்களை கல்லணைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கல்லணையில் அந்த ஓரமாக தண்ணி எப்போவுமே இருக்கும், ஒரு சுழற்சி இருக்கும். அதில் ஏறி செத்து போகலான்னு கூப்பிட்டு வர்றாங்க. கல்லணை அந்த மதில் சுவத்தில் ஏறிட்டோம் கீழே குதிக்கிறதுக்கு. பஸ்ஸில் வந்து இறங்கி என்னோடு என்னுடைய தங்கை 2 பேர், என்னுடைய தம்பி, எங்கள் அம்மா 4 3 1 4 பேர் குதிக்கலான்னு போடுறப்போ நான் எங்கள் அம்மாவுடைய கையை பிடிச்சேன். ஏமா செத்து போனோம், சாவுறதுக்கு இந்த தண்ணி இருக்கிறப்போ வாழ்றதுக்கு எத்தனையோ வழிகள் இல்லவா, நாம் ஏன் வாழக்கூடாது சொன்னேன். அந்த ஒரே வார்த்தை தான் சொன்னேன். அந்த ஒரே வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை கேட்ட என் தாய் என்னோடு அந்த இடத்தை விட்டு இறங்கி கடந்து வந்தாங்க. சென்னைக்கு வந்துட்டோம். அப்படியே திருச்சிக்கு போல. சென்னையில் வந்தோம், கஷ்டப்பட்டோம். நான் வேலைக்கு போனேன், எங்கள் அம்மா வேலைக்கு போனாங்க. 2 தங்கைகளுக்கு திருமணம் முடித்தேன், தம்பிக்கு திருமணம் முடித்தேன். கடைசியாக அக்காவாகிய நான் திருமணம் முடித்தேன். கஷ்டம். எதுக்குன்னா வட்டி பணம் வாங்கி, ரொம்ப கஷ்டம், வட்டி கொடுக்க முடியல. 2 பிள்ளைகள். அந்த சகோதரி கொஞ்சம் புவனா அவங்க பேர், வேசார்பாடியில் இருக்காங்க. அவங்க 2 பிள்ளைகளும் என்னை விட இன்னும் நல்லா கருப்பு, நல்ல அழகான பிள்ளைகள். கருப்பாக இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கும். எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கணும், நானும் என் மனைவியும், நானும் என் கணவரும் 2 பிள்ளைகளும் அந்த ஜீவா ஸ்டேஷன் அப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜீவா ஸ்டேஷன் 10 வருஷத்துல ஆரம்பிக்கப்பட்டது. பேசன் பஜிக்கும் பெரம்பூருக்கும் இடையில ஜீவா ஸ்டேஷன். ராத்திரி 10:30 மணிக்கு மேல ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்துல பாஸ்புட் வாங்கிட்டு அதுல எலி மருந்தை போட்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்து நம்மும் சாப்பிட்டு இறந்தெல்லாம் 4 பேரும் போயிட்டோம். எந்த மகள் தன் தாயை வாழ்வதற்கு பல வழி என்று சொல்லி அழைத்து வந்த அதே மகள் இன்று கடன் நிமித்தம் தன்னை மாய்த்துக் கொள்வதற்காக சாகிறதுக்கான மருந்தை, பாய்சனை ஏற்புடைய ஒரு மருந்து சாப்பாடு பாஸ்புட்டில் வாங்கியாந்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டு இருக்கிறப்போ அந்த வழியா ஒரு ரெவரண்ட் வர்றாரு, நம்ம ரிச்சர்ட் ஐயா மாதிரி. அவங்க பார்த்துட்டு, என்னம்மா போனா அங்கே இருக்கிற, என்ன இந்த ராத்திரி நேரத்தில் இவங்க கணவர்கள் இருக்கீங்க பிள்ளைகளோடு. அது ஒரு மே மாதம் ஜூன் மாதம், ஒரு வெயில் காலம், பயங்கரமான வெயில். ஐயா காற்று வரலனால ஸ்டேஷனில் வந்து சும்மா உட்காந்துக்கணும் சொன்னோடனே போறவரு இதே மாதிரி சிவப்பு கலர் புத்தகத்தை கொடுத்தாரு. இதை வாசிமா, உன் முகம் கொஞ்சம் அமைதி இல்லாம தெரியுது எனக்கு, இன்னும் வாசின்னு இதை கொடுத்துட்டு என்கிட்ட போயிட்டாரு. கொடுத்தோன்னு தோத்துறோன்னு அவருக்கு சொல்லிட்டேன். நான் கிறிஸ்டின் இல்லை அப்போ. அவர் கொடுத்தோன்னு அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுல யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், I am the way, I am the light, I am the truth. யோவான் 14:14 என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன்கிற வார்த்தை வந்துச்சு. அதை வாசிக்க வாசிக்க அந்த யோவான் 14:1 do not afraid your heart, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. என்னிடத்தில் அந்த வாசிக்க வாசிக்க அந்த வார்த்தை உள்ள வந்துச்சு. அப்போ என்னுடைய பழைய நினைவுகள் பிளாஷ்பேக். அன்னைக்கு அம்மாவை திருச்சியில கல்லணையிலிருந்து கூப்பிட்டு வந்தோமே, நமக்கே அந்த வாழ்வு கிடைக்காது என்று அன்று முதல் அந்த வேதாமத்தை, நியூ டெஸ்ட்மெண்ட்டை வாசிக்க ஆரம்பிச்சேன். பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போனேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய கடன் பிரச்சனைகள் மாற்றப்பட்டுச்சு. தன் வேலையில் அசிதையா இருப்பவன் அலிமனுக்கு சகோதரன், தன் வேலையில் ஜாக்கிரதை இருப்பவனை கண்டாயானால் நீசருக்கு முன்பாக நிற்பான், ராஜாக்களோடு இருப்பான். நீசனுக்கு முன்னா நிற்காமல் ராஜாக்களோடு இருப்பான். தூக்கத்தை விரும்பாத, தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவாய். எறும்பை போய் பாரு, எறும்பு ஒரு நிமிஷம் நிற்காது. அதே மாதிரி வேலை செய்யணும். எனக்கு அந்த வசனங்கள்லாம் என்னோட பேசிச்சே. நான் சமூக பணியாகிய இரவு ஸ்கூல், நைட் ஸ்கூல், டியூஷன் நடத்தினேன் ஃப்ரீயா. என்னுடைய ஊழியத்தை பல வழியில் ஒரு சமூக பணியாக செய்தேன். ஆண்டவர் எனக்கு பல வகையில் இறங்கி உதவி செய்தார். இன்னைக்கு ஒரு சமூக பணிங்கிற ஒரு மாருதி வேன் வச்சு அநேகருக்கு தன்னுடைய சமூக பணியை செய்து கொண்டிருக்கேன். இன்னைக்கு என் பிள்ளைகள் MBBS படிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் என்று நம்ம சாட்சி சொல்றாங்க. இதுதான் மாறி மாறி வாசித்த சங்கீதம் சொல்லுது. 120 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல். சீயோன் பர்வதம் ஜியான் மவுண்ட். 6000 ஆண்டுகளுக்கு முன்னால மோசே ஏறி போனார்.
அப்படியே இருக்கு அந்த மலை. இன்னும் அது என்ன பண்ணல, இன்னும் அசையல. டு நாட் ஷேக். அதே மாதிரி நாம் சியோன் பர்வதத்தை போல அசையாம இருப்போமா? எப்பன்னா they they that trust in the Lord shall be as Mount Zion. நாம் ஆண்டவரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறப்ப மட்டும்தான். இதுதான் ஃபெய்த். ஃபெய்த் எபிரேயர் 11 விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். எங்க திருச்சபையில் ஒரு கேட்டகிஸ்ட் இருந்தார், ஃப்ரம் பேக்ரவுண்ட் ஹிந்து. சென்னைக்கு வந்தாரு, போஸ்ட் மாஸ்டரா இருந்தாரு, கிறிஸ்டினா மாறினாரு. அவங்க வீட்டுல எல்லாம் சொன்னாங்க, நீ கிறிஸ்தவத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. இவர் கிறிஸ்தவத்தெல்லாம் கல்யாணம் ஸ்ட்ராங் ஃபெய்த்ல இருந்தாரு. எங்க ஊரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணாரு, எங்க கிராமத்தை சேர்ந்தவரை. ஏன்னா அவர் பக்கத்து கிராமம். கல்யாணம் பண்ணி 7 வருஷம் குழந்தை இல்லை. அவங்க அம்மா அப்பா எல்லாம் சொன்னாங்க, வாப்பா உன்னை அங்க கூட்டு போறேன், இங்க கூட்டு போறேன். இங்க கடவுள் தருவார். 75 வயசுல கால் பண்ண ஆபிரகாமை 99 வயசுல தான் குழந்தை கொடுக்குறாரு. இதுக்கடையில வேலைக்காரிக்கு பிறந்த குழந்தைக்கு சாகடிக்கிறாங்கிறார். ஆண்டவரே என்ன இது வெறுமையா இருக்க, என்னப்பா நான் உனக்கு மகாபலமும் மகா கேடகம் என்று ஆதியாம் 15:1 சொல்வார். நான் உனக்கு மகாபலன் மகா கேடகம் என்று. ஐ எம் ஏ ஸ்ட்ரென்த், ஐ எம் ஷீல்டு பாரு. குழந்தையே இல்லை, நீ என்னையா? அப்ப அவன் கையை பிடிச்சு கொண்டே வெளியே காட்டுறாரு, வானத்தின் நட்சத்திரங்களை பார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதைத்தான் இந்த கிறிஸ்டோபர் சந்திரன் சொன்னார், எங்க சர்ச்சோட கேட்டகிஸ்ட். கடவுள் தருவார். திருமணம் நடந்து 7வது வருஷத்துல இதே மாதிரி ஆல்டர்ல பிரசங்கம் பண்றோம் சொல்ல, எனக்கு பிரிசியஸ்ங்கிற ஒரு பையனையும் பிரைட்டுங்கிற ஒரு பெண்ணையும் ஆண்டவர் தருவார் சொல்றாருங்க பிரசங்கத்துல. கடவுள் நேற்று ராத்திரி என்னோட பேசினார். பிரைட்டுங்கிற முதல் பெண்ணு, பிரிசியஸ்ங்கிற 2வது பையனை கடவுள் தருவார். ரிட்டையர் ஆன அப்புறம் அந்த குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு 13வது வருஷத்துல குழந்தை பிறந்துச்சு. 2வது பையனுக்கும் என் பையனுக்கும் ஒரே பேரு, 2 பேரும் ஒரே வயசு, ஒரே செட்டு. 2 பேரும் ஒன்னாதான் BE 4 வருஷம் படிச்சாங்க. எப்பெல்லாம் நம்ம கடவுளை நம்புறோமோ, நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறோமா? நம்ம கடவுளை மட்டும் நம்புறோமா? இந்த உலக பிரகாரமா மற்றவங்களை நம்புறோமா? உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, உந்தையை என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, உந்தையை என்ன கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். ஏ எல்லோஹீம், ஏ எல்லோஹீம், ஏ எல்லோஹீம், உம்மை துதிப்பே. நம்ம ஒண்ணுமே இல்லாம நடந்து வந்தாலும் அவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முங்கள் அவர் யாருன்னு இல்லை. ஞானஸ்தானம் வாங்கின பிறதான் அவர் கொடுப்பாரு இல்ல, சர்ச்சில் இருந்தாதான் பார்ப்பாருன்னு இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் என்று ஒருத்தர் இருந்தா, கடவுள் என்பவர் கடந்து நிற்பவர், கடவுள் என்பவர் ஒளியானவர், கடவுள் என்பவர் ஆவியானவர், கடவுள் என்பவர் அவருக்கு இவ்வித உருவம் என்று கிடையாது. நம்ம சர்ச்சையா ஜீசஸோடைய படத்தை வச்சிருக்கிறோம். ஆனா ஜீசஸோடைய படம் இப்படித்தான் இருந்தது யாருக்கு தெரியும்? யாரு கன்ஃபார்ம் பண்ண முடியும்? நிறைய சர்ச்சையில் என்ன பண்ணுவாங்க, சிலுவை தான் வச்சிருப்பாங்க, வார்த்தை தான். சங்கீதம் 107, 19, 20 சொல்றாரு, ஆபத்தில் ஒரு நோக்கி கூப்பிடுவார்கள், நான் வார்த்தை அனுப்பி குணமாக்கி. 20 ஐ சென்ட் த வேர்ட் ஹீலிங் டு. உன்னை குணமாக்குவது என்னுடைய வார்த்தை மட்டும்தான். அந்த வார்த்தை உருவின பட்டயங்கள், அது என்ன நோக்கத்தோடு திரும்ப அந்த நோக்கத்தை நிறைவேற்றின வார்த்தை. அந்த வார்த்தை அனுப்பும் ஆண்டவர். ஆண்டுடைய உருவம் இன்னதென்று கிடையாது, ஆண்டுடைய வழி இன்னதென்று கிடையாது. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ, அது யாராய் இருந்தாலும், எனக்கு இவ்வளவு வேதனை இருக்குப்பா, எனக்கு இவ்வளவு துன்பம் இருக்குப்பா, ஏன் எனக்கு இந்த துன்பம், எதுக்கு எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு விடுதலை வரக்கூடாது,
எதுக்கு எனக்கு விடுதலை? இளையகுமாரன் என்ன மதம் சொல்லப்பட்டிருக்கா, என்ன ஜாதின்னு சொல்லப்பட்டிருக்கா? லூக்கா 7ஆம் அதிகாரத்துல பாவியான பெண் பணக்காரரு கூடுறார், இயேசு வர்றேங்கிறார். அவன் சொல்றான், நீங்க வீட்டுக்குள்ள பேசிருக்கிற பாத்திரம் இல்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இளையகுமாரன் தகப்பனே உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு அழைத்த பொழுது அண்ணன் நல்லவன், அவனை பார்க்கல. அவன் வெளியே உட்காந்து அழுதுட்டு இருந்தான், போடா ஃபுல்ட்டாரு. அவன் மரித்த இதோ உயிர்ப்பித்தான். செத்து போனான்னு நினைச்சான், வந்துட்டான்பா. அப்போ பாவியான ஒரு மனிதனுக்கு வாழ் கொடுக்கும் ஆண்டவர். ஆனால் வேதம் அழகா சொல்வது மத்தேயு 1:21, இயேசு என்று பேடுவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களை நீக்கி பாவத்தை நீக்கி ரட்சிப்பவர் என்று சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு 1:21. உபாகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பெர்சியர், லேவியர், எமோரியர், கானானியர் இவர்கள்லாம் அவங்க ஜாதி இவங்களாம் அடித்து விரட்டுறாங்கிறார். யாத்ரா 3ஆம் அதிகாரத்தில் அதை சொல்கிறார். ஜோசுவா 3:10, நான் ஜீவனுள்ள தகப்பன், ஜீவனுள்ள மக்களுக்கு ஆண்டவர், இந்த ஜாதிக்கான் வாழ்வு கொடுக்க மாட்டேங்கிறார். ஆனால் வாழ்வே இல்லாத மக்கள் தங்கள் அந்த ஜாதி இல்லை, அந்த மதம் இல்லை, அந்த மதம் இல்லாத வழியிலும் ஆனால் ஆண்டவர் அவரை உருவாக்கின ஆண்டவர் அவர் தான். அதை நினைத்து அவரை நோக்கி பார்க்கிறப்ப அவர் விடுதலை கொடுக்கும் உயிருள்ள ஆண்டவர். அப்படி தான் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கானானிய பெண், தாவீதின் குமாரே, சன் ஆஃப் டேவிட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு வாழ்வு கொடுங்க. சன் ஆஃப் டேவிட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு வாழ்வு கொடுங்க. அதான் அழகா சங்கீதம் 145:18 சொல்கிறப்போ, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அழகா சொல்றாரு, டு ஆல் தட் கால் அப்பான் ஹிம், ட்ரூத் கால் அப்பான் ஹிம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற, எந்த மதம் எந்த ஜாதியை சொல்லலை. யாரெல்லாம் அந்த பணக்காரன் கூப்பிட்டான், என் வீட்டில் வேலைக்காரனுக்கு வந்து சோகம் கொடுங்கன்னு வந்துட்டார். பணக்காரன் வீட்டுக்கு வர முடியல, நான் எளியவனுக்கும் திக்கெட்டவனுக்கும் தான் வாழ்வு கொடுக்க வந்தேன், நீ வசதியான உனக்கு வர முடியாது, நீ போய் பையனை உன் ஆளை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கோ, பார்த்துக்கூடா, டாக்டர் மூலம் பார்த்துக்கோன்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. எப்போ எந்நிலையில் இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் நம்மை கூப்பிட்ட நாளில், அந்த சங்கீதம் 138:3 சொல்லுது, கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு கொடுத்து. கூப்பிட்ட நாளிலே எப்பெல்லாம் நம்ம கால் பண்ணுறோமோ அப்போல்லாம் என்ன பண்ணுறோம், நமக்கு மறு உத்தரவு கொடுக்கும் ஆண்டவர். நம்ம இன்னைக்கு அழகாக சொல்ல போனால் செல் கையில் இருக்குது. எனக்கு மத்தியானம் 2 மணிக்கு மேலே போட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறார், இல்லை தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார், 2ல் ஒன்று சொல்லும். காலைல 10லேருந்து 12 வரையும் போட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு நிலையில் இல்லை, இல்லை வேறொருவரோடு பேசி கொண்டிருக்கிறார், நீங்கள் ஒரு அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி சொல்லும் என் செல்லு. ராத்திரி 10 மணிக்கு மேலே போட்டால் எடுக்க மாட்டேன், பெல் அடிக்க எடுக்க மாட்டேன் 10 மணிக்கு மேலே, ஆனால் ஆஃப் பண்ண மாட்டேன். எனக்கு எப்போ விருப்பமோ, இப்போ புதுசாக ஒரு நம்பர் தானே நான் எப்போ கூப்பிட மாட்டேன், விருப்பப்பட்ட நேரத்தில் திரும்ப கூப்பிடுவேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஃபோனே எடுக்க மாட்டாங்க, மெசேஜ் தான் அனுப்பணும், இப்படி மக்களும் இருக்காங்க. ஆனால் உங்களை நீ உருவாக்கின தகப்பன் அழகாக சொல்கிறாரு, ஏசாயா 58:9, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், தென் சால் தோ கால், நீ எப்பெல்லாம் கூப்பிடுவாயோ கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவாராம். நான் சத்தம் இடுவானா, நான் சத்தம் இடுறப்போ இதோ ஐ நவ் ஹியர், அவன் கூட தான் பாருக்கேன். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. இதுதான் நம்முடைய ஃபெய்த்தை டெவலப் பண்ணுறது. நம்ம எப்போ ஏசாயா 58:3 எவ்வளோ தெளிவா, நீ சத்தமிட்டு கூப்பிடுவாய், அவர் மறு உத்தரவு கொடுக்கு. 58:9 அப்படிதான் இந்த கானானிய பெண் கூப்பிட்டாங்க. அவங்க அவர் அழகா திருவிழியத்தில் படித்தாங்க. அவள் கத்துனா, அந்த திருவிழியத்தை படிக்கிறப்ப யார் கவனிச்சிங்களா தெரியல, கத்துறான். அது புதிய மொழிபெயர்ப்பு, புதிய தமிழ். ஆனால் இயேசு காதலே போட்டுக்கல. மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் பார்க்குறப்போ குருடன் கூப்பிட்றப்போ திரும்ப திரும்ப கால் பண்ணுறப்போ யார்மா கூப்பிட்டான், அவன் யார் கூப்பிடுங்கிறார். அதே மாதிரி இந்த அம்மா கூப்பிடுவோம், திரும்ப அங்கே இருக்க சீஷர்கள் சொல்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் மற்றவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து
எனக்கு இது விடுதலை இல்லையே என்று அவங்க சொல்லி ஜெபிக்கிறப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அதான் சீஷர்கள். இன்றைக்கி உங்களை என்னையும் சீஷர்களாக என் நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள், அவர் நாமத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் மற்றவங்க பக்கத்து வீட்டுக்கார வேதனையில் கஷ்டப்படுறான், கேன்சரில் இருக்கான், எய்ட்ஸில் இருக்கான், ஸ்டமக் பெயினில் இருக்கான், ஹெட்டேக்கில் இருக்கான், கடன் பிரச்சனையில் இருக்கான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், ஹவுஸ் ஓனருக்கும் டெனண்ட்டுக்கும் ப்ராப்ளம், தினம் சண்டை, டெனண்ட் நடந்தாலும் தப்பும்பார், உட்கார்ந்தாலும் தப்பும்பார், ஹவுஸ் ஓனர் எதை கேட்டாலும் இவருக்கு இழுப்படிய மாட்டார், 2 பேருக்கும் சண்டை, அமைதி இல்லை. அவங்களுக்காக நாம் ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஏன்னா அவங்க கூப்பிடுவாங்க, இப்படி பிரச்சனை பண்ணுற ஹவுஸ் ஓனர் காலி பண்ணு, நான் எங்கே போவேன், இன்றைக்கி அட்வான்ஸ் கூட பணம் இல்லை, அவன் கஷ்டப்படுறான். ஹவுஸ் ஓனர் இந்த வாடகை வாங்கி தான் நான் சாப்பிடணும், நீ வாங்குற அட்வான்ஸ் வாங்கி தான் தொழில் பண்ண, எனக்கு மூலதனமே இந்த வீடு தான் அவர் சொல்கிறார். 2 பேருக்கும் பிரச்சனை, தீராத சண்டை, கணவன் மனைவிக்கு தீராத பிரச்சனை, 2 பேரும் சண்டை, இல்லை வியாதி நிமித்தம் தினம் மருத்துவமனை வேலைக்கு போக முடியல, தினம் பிரச்சனை. அவங்க ஆண்டவர் நோக்கி அழைக்கிறாங்க, ஆண்டவருடைய காதில் அது உழலை, ஏனோ உழலை, சில நிமிடங்கள் தடுக்கப்படுது. அந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அதான் வெயிட் பிஹைண்ட் த ஃபவுண்டேஷன், நம்முடைய எல்லையை தாண்டின பற்றுறுதின்னு சொல்கிறார். நாம் அந்த சீசர்கள் போய் சொன்னாங்க, ஐயா அந்த அம்மா கத்ரா கூப்பிட்றாங்க, ஒன்றும் கொடு, இல்லை இல்லைன்னு சொல்ல. அப்போ தான் சொல்கிறார், பிள்ளைகளை நெப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது தப்பு. அதுதான் மத்தேயு 1:21. அதே மத்தேயு 1:21, இயேசு என்று பேடுவாயாக தமது ஜனங்களை பாவங்களை ரட்சிக்க வந்தார், தமது ஜனங்கள் சொல்கிறார். ஆனால் 1:23 இம்மானுவேல் என்று பேடுவாயாக, இம்மானுவேல் என்பதற்கு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். மத்தேயு 4:15 இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். லூக்கா 1:78 அந்தகாரத்திலும் மரணத்திற்கு மக்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தில் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். எபேசியர் 5:4 பாவங்களினால் மரித்த நம்மை உயிர்ப்பிப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அதைத்தான் சீசர்கள் சொன்னாங்க. உடனே அவர் சொல்கிறார், இல்லை தர முடியாது. அந்த அம்மா சொல்கிறாங்க, முன்னெல்லாம் மிச்சமானதை வெளியே கொடுப்போம், ராத்திரி குழம்பு மீதி ஆகிட்டா மத்தியானம் குழம்பு வைக்கிறோம், ராத்திரிக்கும் வைக்கிறோம், நாளைக்கு வச்சா பிள்ளைக்கு நல்லா இருக்காது. அதனால் அவன் ஒருத்தர் வந்து அம்மா நான் வந்திருக்கேன், அம்மா ஐயா நான் வந்திருக்கோன்னா அவன் தட்டை எடுத்துகிட்டு பாத்திரம் எடுத்துகிட்டு கொடுத்தோம். இன்றைக்கி எடுத்துகிட்டு வரணும் இல்லை, கொடுக்குறவனும் குறைஞ்சி போச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒரு இரும்பு டப்பா வந்துருச்சு. என்ன இரும்பு டப்பா சொல்லுங்கள், எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கிய பாருங்கள். என் பிள்ளை பிரியாணி மத்தியானம் நல்லா சாப்பிட்டுச்சுன்னு 3 நாளைக்கு சுட வச்சு கொடுக்குறோம். 4ஆவது நாள் ஃபுட் பாய்சன் ஆகி ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம். கொடுக்குற தன்மையும் அப்படி கொடுக்குற தன்மை குறைஞ்சிட்டு, என்றைக்கு ஃப்ரிட்ஜ் வந்ததோ அன்றைக்கி தர்மம் கெட்டு போச்சு. ஃப்ரிட்ஜுக்கு மொத்தமாக எதிரியானவன் நான். ஃப்ரிட்ஜில் வச்ச குழம்பு சாப்பிட மாட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்ச மாவு யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப தகராறு. ஆனால் வேறு வழி இல்லை, இன்னைக்கு வீட்டோட சண்டை போட முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சது மாவு தான் இருக்கும், அதனால் அதில் தான் தோசை நல்லாவே இருக்காது, வேறு வழியே இல்லை. இப்போ உங்கள் ஊரில் தடிக்கு விழுந்தால் இங்கே போனால் மீன் கிடைக்கும், அதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம். மலை பிரதேசத்தில் இருக்கவனுக்கு கிடைக்கல, அவன் ஃப்ரிட்ஜில் வச்சான். நமக்கு தான் தடி விழுந்தா ராத்திரி எடுப்புனா சிக்கன் வெட்டி கொடுக்கணும் ஃப்ரெஷ்ஷாக, கெட்டு போனதை ஏன் சாப்பிடணும்? கொடுக்குற தன்மையும் குறைஞ்சிட்டு வாங்குகிற தன்மை மக்கள்கிட்ட இப்போ அப்படி பழைய சூரெலாம் வாங்குறதில்ல யாரும். சார் கிவ்மிய 10 rupees, 10 ரூபா தான் பிச்சை, அது கம்மி கிடையாது ஆகிட்டு. அதாவது இஸ்ரேல் போனால் கிவ்மிய $1ங்கிறான். நான் 10 வருஷத்துக்கு முன்னால் 5 வருஷத்துக்கு முன்னால் போகிறேன், 10-12 வருஷத்துக்கு முன்னால் அங்கே போயிருக்கப்போ கிவ்மிய $1. ஹவு மச்? $1. அன்றைக்கி வேல்யூ எவ்வளோங்க? நான் போகிறப்போ 48 ரூபா. 48 ரூபா கொடுத்தா $1 கொடுப்பான். அவன் பிச்சை கேட்டது எவ்வளவு? அப்போ பிச்சை எவ்வளவு? இன்றைக்கி $2 ஆக்கியிருக்கணும் அவங்க, ஏன்னா விலைவாசியெல்லாம் கூடி இருக்குது. $2னா 150 ரூபா கிட்டத்தட்ட. இன்றைக்கி அதுவும் ஆஃபரிங் அதிகமாகிடுச்சு. கொடைக்கானல் போயிருக்கப்போ என்னுடைய சேல்ஸுக்காக, டூரிஸ்ட்காக இல்லை, என்னுடைய சேல்ஸுக்காக, என்னுடைய பிஸ்னஸ்க்காக போயிருக்கப்போ ஒரு 10-12 வருஷம் நடந்த சம்பவம். ஒருத்தர் ஐயான்னார், 5 ரூபா காயின் எடுத்து கொடுத்தேன், தேய்ச்சி பார்த்தார், கையில் வச்சுக்கோன்ட்டார். என்னன்னு கேட்டது, கொடைக்கானல். 10 ரூபா கூட இல்லை, நீயே வச்சுக்கோவோம் காசுன்ட்டார். நடந்த சம்பவம். 10 ரூபா கூட இல்லை, நீயே வச்சுக்கோங்க காசு, இது கொடைக்கானல் இல்லையா? ஒரு டீ 10 ரூபா, கீழே 5 ரூபா, மேலே 10 ரூபா. கொடைக்கானலில் கீழே இட்லி 3 ரூபா, கீழே 12, மேலே 12 ரூபா இட்லி. அதனால் 10 ரூபாய்க்கு கம்மி வாங்கல, நீயே வச்சுக்கோன்ட்டார். இன்றைக்கி அந்த கொடுக்குற தன்மையை வேறு மாதிரி திரும்பிட்டு
அந்த அம்மா வேண்டான்னு போடுறது எனக்கு தாங்கிறார். அதைத்தான் சொல்கிறார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் லூக்கா 14:11, மத்தேயு 23:12, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் யாக்கோபு 4:6. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ யாரெல்லாம் பெருமையாக போய் அப்படி உட்கார்ந்துருக்கானோ அவருக்கு யார் அவர்? ஆண்டவர் எங்கே? அவர் எப்படி இருக்கார்? ஆப்போசிட்டாக இருக்கா. யார் கீழே போய் ஓரஞ்சாரமாக உட்காந்துங்க அவனுக்கு தான் நிற்கிறார். தெளிவாக வசனம் சொல்லுது. அந்த அம்மா தன்னை தாழ்த்தி பொழுது, இந்த விசுவாசத்தை உங்கள்கிட்ட பார்க்கலப்பா. நீங்கள் கஷ்டப்பட்டீங்களே, உங்களுக்கு வாழ்வு கொடுத்தல, நீங்கள் அப்போ நீ உயர்த்தலை. ஒன்றுமே இல்லாத அந்த அம்மா என்னை உயர்த்தி பாரு, இப்படி வாழ்வு கொடுத்துருச்சு. இந்த அம்மாவுக்கு பார்த்தியா இந்த விசுவாசத்தை பார்த்தியான்னு சொல்லுதான் ஹியூமன் ஒரு ஃபெய்த் ஹீலிங்குங்கிறார். பெண்ணே உன் விசுவாசம் நீ ரட்சித்தது அப்படித்தானே சொல்லுது. மார்க் 5 சொல்லப்போ டாக்டர் யுவர் ஃபெய்த் ஹீலிங்கும் பார். அந்த அம்மாவே விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது இது தன் மகளுக்காக வந்து டச் பண்ணுறப்போ அங்கே சீஷருடைய ரெக்கமெண்டேஷனோடு அந்த விசுவாசம் அந்த ஹீலிங் கிடைக்கிறப்போ சொல்கிறாரு உமன் ஒரு ஃபெய்த் ஹீலிங்குங்கிறார். எவ்வளவு நாம் எப்படிப்பட்ட ஒரு ஃபவுண்டரியில் இருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்திற்காக நம்ம ஆண்டுடைய சன்னிதானத்தில் நின்று கேட்கிறோமா? இல்லைனா மற்றவர்களுக்காக நாம் ஜெபத்தில் முழங்காலில் நிற்கிறோமா? தகப்பனை நோக்கி நாம் ஜெபிக்கிற மக்களாய்க்கா, ஐயா இந்த மக்கள் வேதனையில் இருக்காங்கப்பா, இந்த மக்கள் கண்ணீரில் இருக்காங்க, இந்த மக்கள் துயரத்தில் இருக்காங்க, இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. நாம் நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஃபெய்த் எப்படி இருக்குது? வில்லியம் கேரி 1750 இந்தியாவுக்கு வந்தார். ஒரு பூட் கம்பெனியில் வேலை பார்த்தார். பூட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அவருக்கு பைபிள் வாசிச்சுட்டே இருப்பார். தாமஸுங்கிற ஒரு டாக்டர் வந்தார், ரிட்டர்ன் ஃப்ரம் இந்தியா, வெஸ்ட் பெங்கால். அவரை பார்த்து அவர் சொன்னார், ஐயா என்னையும் இந்தியா கூப்பிட்டு போனார். அவர் அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் வாப்பானார், போகலான்னார். மனைவிட்ட சொன்னாங்க. மனைவி சொல்லிச்சு, ஃபூல், முட்டாள், ஆமாம் எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, உணவே இல்லை, அந்த ஊருக்கு போகணுங்கிறிய, போடா முட்டாள்னுச்சு கணவனை பார்த்து. ஒரு வழியாக மனைவியை அட்ஜஸ்ட் பண்ணி, மனைவி 3 பிள்ளைகள், 2 வயது குழந்தை, 4 வயது குழந்தை, 6, 7 வயது குழந்தையோடு இந்தியாவுக்குள்ளே வர்றாரு. வந்த 6 மாதத்தில் கொண்டு வந்த பணங்கள் காலியாயிட்டு. இயேசு நல்லவர், இயேசு அற்புதம் செய்வார்னு சொல்கிறார். நினச்சி வர்றாரு, ஆனால் இயேசு அற்புதம் செய்யலை. சாப்பாட்டுக்கு கஷ்டம், வாடகை கொடுக்க முடியல, வீடு இல்லை. அங்கேருந்து கல்கட்டா சிட்டிலேருந்து 60 கிலோமீட்டர் கேனிங். இன்றைக்கி போனாலும் கேனிங் உங்களுக்கு வளர்ச்சி இல்லாத ஒரு சிட்டி. இன்றைக்கும் அழுக்கு ஊர். அந்த இன்னைக்கு பார்த்தாலும் நான் சொல்லுது 1750, இன்றைக்கி கேனிங் போனாலும் அப்படி இருக்கும். கொண்டு வந்துட்டார். உணவில்லை. 2 வயசு குழந்தைக்கு 2 நாளாக பால் இல்லை. அவர் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. மனைவி சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. பிள்ளைகள் 2-3 நாளாக சாப்பிடல. பசி, பட்னி. அந்த பட்னியோடு கடந்து ரோட்டில் வர்றாரு. அங்கே உள்ள ஒரு தாய் தட்டு நிறையா காய்கறியை கொண்டாந்து அந்த அம்மாவோட அவர்கிட்ட கொடுக்குது, ஐயா சாப்பிடுங்க. இல்லைம்மா இப்போ தான் சாப்பிட்டேன். வேணாம், அவனும் சாப்பிட்டு 4 நாள் தான் ஆச்சு. அவர் சொல்கிறார். அந்த குழந்தை அந்த பழங்களை பார்த்து அழுகுது. 2 வயசு குழந்தை, பசி, 2 நாள் சாப்பிடல. தோளில் போட்டு ஃபட்டெக்ஸில் தட்டி கொடுக்குறாரு. அந்த அம்மா சொல்லுது, இல்லையா உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் சாப்பிடலன்னு வீட்டில் கொண்டாந்து கொடுக்கு. திரும்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னா மனைவி சொல்லுது, வாயா வேணாம், இப்போ ஒன்றும் கேட்டு போல, நம்ம ஊருக்கு போயிடுவோம், நம்ம ஊருக்கு நம்ம போயிடுவோம்னு அந்த அம்மா சொல்லுது. போயிடலாம்யா, இங்கிலாண்டுக்கு போயிடலாம், கப்பல் ஏறி வா, இங்கே இந்த ஊர் வேண்டாம், பிள்ளைகளை காப்பாற்ற முடியாதுங்க. அவர் முன்னால் வைத்த காலை பின்னால் வைக்கலை. கொடுமையான உடன்கட்டை ஏறுதல். கணவன் செத்தவொன்னே அந்த பெண்ணை தூக்கி தெருப்பில் போடுறது. பிறந்த பெண் குழந்தை தூக்கி யூபிலாத்தில் போடுறது. பெண்களுடைய அடிமைத்தனம். இந்த மக்களுக்கு எப்படியாவது வாழ்வு கொடுக்க வேண்டும், வாழ்வளிக்க வேண்டும், தன் வாழ்வை இந்த மக்களுக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அவருடைய முயற்சியிலேருந்து பின் வைக்கவே இல்லை. அந்த அழுக்கு வீட்டிலேருந்து அவர் போய் என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்கு என்னை அழைச்சிட்டு வந்துங்கப்பா, என் வாழ்வே இருளாகி விட்டதே. அழகாக அவர் சரித்திரம் சொல்லுது, என் வாழ்வே இருளாகி விட்டதப்பா. குழந்தை செத்துச்சு, 2 பிள்ளைகள், மனைவி மென்டல் அப்செட் ஆகி செத்தாங்க, உணவு இல்லாமல். மூத்த பையனை கொண்டு வேலைக்கு விட்டார். வேலை செஞ்சு சாப்பிட்டான்.
இவர் விவசாயம் பண்ணி மம்பட்டி எடுத்து வெட்டி சாப்பிட்டார். அந்த நேரத்தில் இருந்த கவர்னர் ஜெனரல் தான் அவரை அழைத்து ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஆக்குறார், இங்கிலீஷ் டீச்சராக. அப்போ தான் இங்கிலீஷ் முதல்ல அவர் தான் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இந்தியாவுக்கு ரிலீஸ் பண்ணவர், உயர் கல்வி இந்தியாவுக்கு கொடுத்தவர், 27 மொழிகளில் புதிய ஏற்பாடு, 3 மொழிகளில் ஃபுல் பைபிள், வெஸ்ட் பெங்கால் இலக்கணத்திற்கு இலக்கணம் எழுதினார், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், பெங்கால் மொழிக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்தார். 7 வருஷத்தில் 7 வருஷம் உணவில்லாத வாழ்வு, மரண ஓலங்கள், 7 வருஷத்தில் மனைவி பிள்ளை 2 இறந்து கண்ணீரான வாழ்வு. அந்த வாழ்வில் தன்னை அர்ப்பணித்ததால் தான் இந்தியா அன்றைக்கி பேப்பர் படித்ததுங்க. இந்தியா அன்றைக்கி முன்னேற்றமான பாதையில் போகுது. தன் வாழ்வை அந்த சீஷர்களைப் போல தாவீதின் குமாரனை அந்த பெண் அழுகிறாள். தன்னுடைய பற்றுரியை கடந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா? எத்தனை மிஷனுடைய கல்லறை, எத்தனை மிஷனுடைய கல்லறைகளுக்கு மேலே இருக்கும். பேரி பில்டிங், எத்தனை தலைவர்கள் இங்கேருந்து கடந்து போயிருக்காங்க. இதுக்குள்ளேருந்து அண்டர் கொண்டு வழியிறதுக்கு பேசனேஜ் கட்டுறப்போ வந்தேன். எத்தனை கல்லறைகள் உடைக்கப்பட்டுச்சு, எத்தனை மிஷனரிகள் நமக்கு பணி செய்திருக்காங்க. நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் அர்ப்பணிக்கிறோம்? எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க சர்ச்சில், எத்தனையோ கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இருக்கீங்க, ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் இருக்கீங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நம்முடைய விசுவாசம் என்ன? மக்களுக்கு நாம் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு காணப்படுகிறோம்? நான் உள்ளே வரப்போ 10 பேர் இருந்தாங்க, சரியாக 8:35 இருக்க கொஞ்சம் டெவலப் ஆச்சு. ஆனால் இத்தனை மிஷனரிகள் உள்ளடக்கிய கல்லறையில், திருச்சபையில் நம்முடைய திருச்சபை வளர்ச்சி என்ன? ராத்திரி தூங்கிக்கிட்டே 1:30 மணிக்கு இப்படி ரைட்டில் திரும்பி பார்த்தேன். ஒரு பெரிய ஃபெய்த்தும் 1 ஏக்கரில் சர்ச் வச்சுருக்கான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் நம்மகிட்ட இருக்க பைபிள் தாட் அவங்ககிட்ட இல்லை. நம்முடைய வளர்ச்சி எங்கே? நம்முடைய அர்ப்பணிப்பு எங்கே? நம்முடைய அந்த அர்ப்பணிப்பில் நாம் அவர்களோடு ஒப்பு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்ம சிந்தனை பண்ணி பார்ப்போமா? நம்ம தகப்பன் நம்மை நோக்கி நமக்கு காலி கொடுக்குறார். உன் விசுவாசம் எங்கப்பா? அந்த சீசர்களைப் போல நீ மற்றவர்களுக்கு உன் ஃபெய்த்தை சொல்றியா? அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பில் நாம் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனை, இந்த லெந்து காலத்தில் 3வது வாரத்தில் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனை. ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே, உம்முடைய வழிநடத்தலை தாங்க தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க என்று அவரை நோக்கி பார்ப்போமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆம் தகப்பனே, நாங்கள் விசுவாசத்தோடு உம்முடைய சன்னிதானத்தில் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு மரியாள் உம்முடைய கல்லறையில் நெடுநேரம் காத்திருந்தாங்கப்பா. தங்களுடைய கண்ணீரினால் தன் உடலை நனைத்து, நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன். கேட்டுட்டு விசுவாசத்தோடு கல்லறை உள்ள பார்த்தாங்கப்பா. அப்போ மரியாளே எங்களோட சத்தம் கேட்டுச்சுப்பா. அதுதான் ஃபெய்த்.
அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த இடத்துல உங்களுடைய பாதத்தில் நிற்கிறோம் தகப்பனே. ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொண்ட மக்களாய், கானானிய பெண்ணை போட ஒரு வேதனையோடு, சன் ஆஃப் டேவிட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, உதவி செய்யுங்க, என்னுடைய பிரச்சனைகள் இப்போ சொல்லியிருக்கேன், நீங்கள் கேட்டிருக்கீங்க, லிசன் பண்ணியிருக்கீங்க, என்னுடைய பிரச்சனைகள் எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, நான் பணி செய்கிற இடத்துல எனக்கு ஒரு அமைதி இல்லைப்பா, என் பணி நிரந்தரம் இல்லைப்பா, பணிக்கு காலையில் போக முடியாத பிரச்சனைகளப்பா, தடைகள், வேதனை, அப்படிப்பட்ட வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, கணவரோடு ஒரு அமைதியான வாழ்வு இல்லை, எங்கள் அம்மா நகை போடலை, அது என் கணவர் சொல்லி சொல்லி காட்டுறாருப்பா, எந்த நேரத்தில் சொல்லி சொல்லி காட்டுறாருப்பா, எனக்கு ஒரு விதமான குறைகள், அந்த குறைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்க எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு விடுதலை தருவீங்களா? கானானிய பெண்ணை போட நாங்கள் அழைக்கிறோம்ப்பா, ஒரு விசை கூட மனமிறங்கப்பா, ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனம் வெள்ளத்தில் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும், பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.